நம்ம தோட்டத்தில் பூ விட ஆரம்பிச்சாச்சு. இனிதான் நம்ம உஷாரா இருக்கணும். கொடியும் நல்லா பரவிடுச்சு. எத்தனை நாளில் பூ விடுன்னு கேட்டிருந்தீங்கல்ல. ஒரு 23 நாள் இன்றைக்கி ஆகுது. நேற்றே விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது 1, 2 தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் பூ விடவே ஸ்டார்ட் பண்ணோம். 3 வாரம் ஆகுது பூ விடுறதுக்கு. அப்படியே வந்து சைடில் இருக்கக்கூடிய புல்லெல்லாம் எடுக்கிறதுக்கு 2 ஆள் சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்தாச்சு. அவங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் களை எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக நானும் வயலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கங்கே புல் இருக்குது. இந்த 2 வயலையும் நம்ம போன டைம் வந்து களை எடுக்காமல் விட்டுட்டோம். சரி புல் அதிகமாக இல்லை விட்டுறலான்னு பார்த்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துருச்சு. அப்படியே நம்ம வேர்க்கடலை செடியிலையும் வந்து தண்ணி பாய்ஞ்சதுக்கப்புறம் திரும்ப களை வெட்டல. அதுவுமே நல்லா காஞ்சிருச்சு. சரி அதையுமே வெட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்களை விடுறதுக்காக வயலுக்கு வந்திருந்தேன். வந்து அப்படியே பார்த்துட்டு 2 நாள் வயல் பக்கம் வரல. பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்னும் கொஞ்சம் வந்து செடி வந்து நல்லா பரவிடுச்சு. இன்னும் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அது தரையே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே மூடிடும். அதுக்கப்புறம் வந்து பூ விட்டு ஒரு 6, 7 நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்படியே சைடில் வந்து நம்ம மிளகா செடி நட்டுருந்தோம்ல, அதுலேயுமே வந்து சரியான கோரப்புல் வந்துருச்சு. அதையுமே வெட்டுறதுக்கு வந்து ஒரு ஆம்பளையால் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பியாச்சு. மிளகா செடிக்கு வந்து நிறைய புல் வந்துருச்சு. அங்கே சரியாக வந்து உழவு போடாதனால என்னன்னு தெரியல, நிறைய புல்லாக இருந்துச்சா. சரி அதனால் மண்வெட்டிலே வந்து அவர் வெட்டி எடுத்துட்டார். வெட்டினதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் செடி இருக்குது. நம்ம வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சோம்ல சின்ன சின்ன செடி, அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. அப்புறம் வெட்டினதுக்கப்புறம் பார்த்தா நல்லா தான் தெரியுது. அதனால் இந்த வேலையுமே வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியது.